நிச்சயம் விஜய் சேதுபதியை ஒரு சல்யூட் பண்ணுவீங்க. காரணம் 50வது திரைப்படத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. லட்சுமி சார், அருமையான பாடல் தாயே தாயேங்கிற பாட்டு ஸ்ரீராம் ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. தாயே தாயே மகளனவள் தந்தை சிந்தை நலமுறவள் அந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல இதை விட பெஸ்டான கண்டென்ட் வர வரைக்கும் இந்த படம் தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் தரமான படம். சலூன் முடித்திருத்தக்கூடிய ஒரு தொழிலாளி கதை, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் உள்ளுக்கு வந்தோம். ஆனா உள்ளுக்கு வந்து ஒவ்வொரு கதையா நகரும் போது உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கல. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். வேலை முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? அவர் நல்ல ரோல்ல போட்டிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா படம் அதெல்லாம். என்ன படத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஜய் பார்ப்பீங்க? தமிழ் படத்துல 5 after long time. படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. Saya baru lepas tengok cerita Maharaja yang lakonan Vijay Sethupathi tu memang sangat-sangat best, and korang tak akan expect plot twist dia banyak dalam cerita ni, okay? So kalau korang nak tengok cerita Maharaja, korang boleh tengok dekat Berdeka. எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். கடைசியில் அந்த ட்விஸ்ட் தான் சரியான இதா இருந்துச்சு. நானே அழுதுட்டேன் பார்த்துங்க. மகாராஜா உண்மையே மகாராஜா. உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கிறா. இந்த படத்தை வெளியீடு செய்யற மலேசியாவில் வெளியீடு செய்யற என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துக்கும் மை ஃபிலிம் சார்பாக வாழ்த்துக்கள்.